ஸோ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்தாச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா இப்போ மூணாவது தடவையாக வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு வந்து ரிசல்ட் வந்து கம்மியாகி 350 303 இந்த தடவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 240 அந்த மாதிரி லெவலில் வந்தாச்சு. ஸோ இன்னும் வந்து என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காங்கிரஸுக்கும் சரி பிஜேபிக்கும் சரி ஒரு நிலைமை போயிட்டு ஐயா இங்கே வாங்க ஐயா இங்கே வாங்கன்னு விடிய நிதிஷ்குமார் ரெட்டியை கூடயே தூங்கியிருக்கிறாரு மோடி அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அவரை விடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பெரும்பான்மையாக யாருக்கு இருக்குது இல்லை தனி மெஜாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இன்றைக்கி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ராகுல் காந்தி வந்தால் ஒரு வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து ரொம்ப இந்த 10 இயர்ஸாக நம்ம பார்த்துருக்கோம் சில விஷயங்கள்லாம். அயோத்தியிலேயே தோற்றுருக்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அதனால என்ன காட்டுது அப்படின்னா கோயில் குளங்கள்லாம் கட்டி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அத்தியாவசிய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது.